ஹாய் ஹலோடா ஆர்மீஸ், என்னோடய பேர் நிஷா. நீங்கள் பார்க்குற இந்த ஜியோ ஜெமின் அண்ட் டார்க் பிக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலில் எஃப்எஃப் பண்ணி தான் ஓப்பன் பண்ணேன். என் ஃப்ரெண்டும் அவள் தான் சொன்னான் எஃப்எஃப் போடு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரி ஒரு ஒன் ஷாட்டோட தானே வந்திருக்கேன். எங்கள் சேனல் வந்து ஜி குக்காக மட்டுமே நான் ஓப்பன் பண்ணது. ஜி குக் எஃப்எஃப் போடணும் அப்படின்ட்டு தான் ஓப்பன் பண்ணேன். பட் டைம் இல்லாமல் நான் அதை போடாமல் வச்சுருந்தேன்டா. இப்போ அந்த எஃப்எஃபோட வந்திருக்கேன். எஃப்எஃப் இல்லை ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் என்னோடய வாய்ஸ் எனக்கு அது நான் பேசினதெல்லாம் இல்லைடா, அப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன். ஏதாவது தப்பாக தான் மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஒன் ஷாட் வந்து ஜி குக் ஒன் ஷாட் தான். எனக்கு ஜி குக் ரொம்ப 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 பிடிக்கும். ஜி குக் என்னோடய வேர்ல்டு. சொல்லப்போனால் ஜி குக் என்னோடய லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜி குக் பற்றி பேசினா எனக்கு அவ்வளோதான்டா, ஒன்றுமே புரியாது. ஜி குக் பற்றி பேசிகிட்டே இருப்பேன்டா, ஓகேவா? போதும்னு நிப்பாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? ஹெட்ஃபோன் மஸ்டடா இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது ஒரு ஜி குக் ஒன் ஷாட் தான்டா. இந்த ஒன் ஷாட் எப்படின்னா, ஜிமின், ஜங்குக், அப்புறம் நம்மளோட வேர்ல்டு ஹேண்ட்ஸமான நம்ம கிம் தயாங், அப்புறம் ஒரு 2 கேரக்டர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்டா. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் அவங்க. இதில் வந்து நம்ம ஜிமின் ஃபஸ்ட் இயர் படிப்பார், ஜங்குக் வந்து செகண்ட் இயர். மற்றபடி நம்ம தயாங் வந்து ஜிமினோட ஃப்ரெண்டு. அந்த 2 கேரக்டர்ஸும் நீங்கள் இந்த ஒன் ஷாட் பார்க்கும்போது புரியும்டா. இந்த ஒன் ஷாட்டோட பேர் இது காதலா அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். ஒரு காலேஜ், அந்த காலேஜில் ஒரு ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒரு பேரை பயங்கரமாக ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா, ஜேகே, ஜங்குக்கா அப்படின்னு மாற்றி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஜேகே தான் அது. எப்படின்னா, ஜேகே எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக அந்த ஃபுட்பாலை விளாண்டுக்கிட்டு இருக்கான். பார்க்கவே எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குது. பொண்ணுங்க சும்மாவாக வேணும், ஜங்குக்கை பார்த்தாலே அப்படி அவன் மேட்ச் விளையாடுறத பார்க்கவே தான் அவளுக்கு அப்படி ஒரு சவுண்டாக கத்திகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் அண்ட் பிளாக் கலர் டவுசர் போட்டுட்டு ஸ்வெட் ஆக அவன் உடம்பே ஒரே ஸ்வெட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இதில் அவன் நின்றுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் விளையாடுறத பார்க்குறதுக்கே அந்த பொண்ணுங்க நிற்கிற மாதிரி எப்படி நிற்கிறாளுங்க. பசங்களும் சொல்லப்போனால் பசங்க கூட ஒரு கூட்டமாக நின்று ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான். அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டமாக வந்து எல்லோரும் நிற்பாங்க. ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், பாட்டுக்கு மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு சைடு பார்த்தா ஒரு பிளாக் கலர் காரு வேகமாக வருது. வேகமாக வந்து காலேஜ் என்ட்ரன்ஸில் நிற்கிது. அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் இறங்குறான். அந்த பர்சன் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு, அப்புறம் பிளாக் கலர் டை அண்ட் பிளாக் கலர் பேண்ட்லாம் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஃபார்முலாக, ஒரு க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக, பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி அந்த காரை விட்டு இறங்குறான். இறங்கிட்டு டோர்கிட்ட நின்று அவங்க அப்பா சேஃபாக இரு, அப்புறம் ஏதாவதுனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு அவங்க அப்பா போயிடுறாங்க. ஆமாங்க, நம்ம ஜிமினோட அப்பா தான், அது நம்ம ஜிமின் தான். ஜிமின் இப்போ அந்த என்ட்ரன்ஸில் அவனோட பேக், ஷோல்டர் மாட்டலுக்கு பேக்கை இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த காலேஜ் வாசலில் நிற்பான். அப்போ வேகமாக ஒரு பையன் வந்து ஜிமினை இடிச்சிருவான். ஜிமின் கீழே விழுந்து அச்சோ அம்மா அப்படின்ட்டு கீழே விழுந்துருவான். அப்போ அந்த பர்சன், இடித்த பர்சன், ஐயோ சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன் சாரி அப்படின்ட்டு சொல்லுவான். ஜிமின், ஐயோ பார்த்து வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வந்தேன், அப்போ இடிச்சிட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் விழுந்திருப்பான். அந்த பர்சன் கையை கொடுத்து தூக்கி விட்டுட்டு ஏதோ அடிபட்டுருச்சோ சாரி அப்படின்னு சொல்லுவான். இல்லை பரவாயில்ல, ஒன்றும் அடிப்படலை அப்படின்ட்டு அவன் கீழே விழுந்த அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஐயோ சாரிங்க, ரொம்ப சாரி, நான் பார்க்கல அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்லுவாங்க. இருக்கட்டும், அதுக்கே இவ்வளோ சாரி சொல்கிறீங்க, தெரியாமல் தானே பண்ணீங்க அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்னோடய பேர் டர்ன் அட்டாச்சி அப்படின்ட்டு அந்த பர்சன் கையை கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஜிமினும் என்னோடய பேர் பாக் ஜிமின் அப்படின்ட்டு கையை கொடுப்பாங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த காலேஜில் எத்தனை இயர் படிக்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்பான். நானும் ஃபஸ்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லுவான். சூப்பர், நானும் ஃபஸ்ட் இயர் தான், நான் இந்த காலேஜுக்கும் புதுசு, இந்த ஊருக்கும் புதுசு அப்படின்ட்டு டங்க்கிட்ட ஜிமின் சொல்லுவான். ஓ அப்படியா, நான் இந்த ஊர் தான், நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு வேகமாக அந்த பக்கம் உங்களை இடிச்சிட்டேன் அப்படின்ட்டு டங்க் சொல்லுவோம். ஓ
ஓ நீங்கள் பஸ்ஸில் வருவீங்களா? ஆமாம், நம்ம காலேஜ் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பஸ் ஸ்டாப் இருக்குது, அதில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, சரி வாங்க நம்ம 2 பேரும் காலேஜில் ஒன்றாவே போவோம் அப்படின்ட்டு டங்க் வந்து ஜெமீனை சொல்லுவான். அப்பாடா, நான் எப்படி உள்ளக்க போகிறது யாரையுமே தெரியாதேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கடவுளாக அவங்கள அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு ஜெமீன் சொல்லுவான். அச்சோ, ஏன் என்ன பயம்? இல்லை, நான் ரொம்ப ஷை டைப்பு, நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்கிட்ட மட்டும் தான் நல்லா பேசுவேன். அந்த டாக் வரன்ட்டு ஏமாத்திருச்சு, இன்னும் ஆளை காணும், வரட்டும் அந்த கரடிக்கு இருக்குது அப்படின்னு ஜெமீன் சொல்கிறான். கரடியா? ஆமாம், அது பேர் அப்படி தான், நான் அதை அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு ஜெமீன் சொல்கிறான். நல்லா இருக்கே அப்படின்ட்டு டங்க் சிரிச்சிட்டு சரி வாங்க உள்ளக்க போவோம் அப்படின்ட்டு உள்ளக்க ஜிமினும் டங்கும் உள்ளக்க போவாங்க. அவங்க என்ட்ரன்ஸை விட்டு கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து ஜிமினோட பேக்கில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஜிமின் பயந்துக்கிட்டே திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு நிற்பாங்க. நின்றோடனே ஜிமின் வந்து பேசவே மாட்டான். அந்த பர்சன்கிட்ட முறைச்சிக்கிட்டு நிற்பான். அப்போ அந்த பர்சன் சரி மூச்சி கோச்சிக்காது மூச்சி, சாரிடா சாரி, ரொம்ப சாரிடா, நீ எனக்கு தெரியும் நீ என் மேலே இவ்வளோ கோவமாக இருப்பேன்னு தெரியும், நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் வருவேன் உன் கூடன்ட்டு, பட் வர முடியல, ரொம்ப சாரிடா சாரி மூச்சி அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து அவ்வளோ கோவம், ஃபேஸ் ஃபுல்லாக கோவம். அந்த பர்சன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. மூச்சி சொல்கிறேன்ல, அவனுக்கு தான் அப்பாவை பற்றி தெரியும்ல, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு அவ்வளோ வேலை கொடுத்துட்டாங்க. அதுதானே அவங்ககிட்ட காலையில் நான் பேசக்கூட முடியல, இப்போ வரேன் அப்போ வரேன் எதுவுமே சொல்லவும் முடியல, மூச்சி சாரி அப்படின்னு காது பிடிச்சி சாரி அப்போ கூட ஜிமின் பேசவே மாட்டேங்கிறான். அப்போ டங்க் கேட்குறான், யார் மூச்சி இது அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கரடி வரன்ட்டு ஏமாத்திருச்சு, அதுதான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன்னே அப்படின்னு சொல்கிறான். ஓ ஆமாம் சொன்னேன், அந்த கரடி தான் இதா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அந்த கரடி தான், என் கூட தான் வரேன், காலேஜ் வருவேன் அப்படி இப்படின்ட்டு உருட்டினான். இப்போ வந்து நிற்கிறான். காலையில் நான் அவ்வளோ அழுகை, என் கூட யாருமே இல்லை, வர யாருமே இல்லை, எவ்வளோ ஒரு சஃபராக நான் அழுதுட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு டங்குக்கிட்ட ஜிமின் சொல்கிறான். அப்போ நம்ம தயாங் சொல்லுவான், ஜிமினா நான் தான் சொல்கிறேன்னடா மன்னிச்சிருன்னு சொல்கிறேன்னே, நான் என்ன பண்ணுறது நீ சொல்லு, அப்பா பற்றி தான் உனக்கு தெரியும்ல, இப்படி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்ட்டு தயாங் வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறான். புரியுது, ஏதோ இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன், அப்பானால நீ தப்பிச்ச அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறேன். சரி என் மூச்சு செல்லம் கோச்சுக்காது செல்லம், அதான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன அப்படிங்கிறான். அதான் லேட்டாக தானே வந்துட்டேன்ல விடு, நம்ம இனிமேல் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டைலாம் முடிஞ்சிச்சா, ஹாய் கரடி, என் பேர் டங்க் அப்படின்ட்டு டங்கு கை கொடுக்குறான். கரடியா? ஆமாம் அப்படி தானே ஜிமினா சொன்னார் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லுவான், எல்லாம் கரடி சொல்லுவான் எல்லாம் சொல்லுவான் அப்படின்ட்டு தயாங் சொல்கிறான். ஆமாம் நீங்களும் கரடி மாதிரி தான் குழுன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு டங்க் சொல்லுவான். இது மட்டும் இப்படி இருக்குது, பார்க்க கூட்டச்சு கிடக்கா, அப்படியே மூஞ்சி எப்போ பார்த்தாலும் ஊர்ன்னு வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தயாங் சொல்லுவான். நான் ஊருன்னு வச்சு காரணம் நீ தான் அப்படி பண்ணேன், சரி ஆரம்பிக்காத வா போகலாம் அப்படின்ட்டு 3 பேரும் உள்ள போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் தூரம் அவங்க பேசிக்கிட்டு இருந்த இடத்துக்கு ஒரு தூரம் தள்ளிட்டு கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பால் வேகமாக வந்து ஜிமின் தலையிலே விழுந்து ஜிமின் அங்கேயே அப்படின்ட்டு அன்கான்ஷியஸ் ஆகுற மாதிரி கீழே விழுகிற மாதிரி போயிடுவான். அப்போ போய் ஜிமினை டக்குன்னு பிடிச்சி, ஜிமின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஜிமின் டக்குன்னு மயக்கமாயிடுறான். அப்போ வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜிமின் ஏந்திரி அப்படின்னு தட்டி விட்டுட்டே இருக்கான். டங்கும் ஜிமின் ஏந்திரி, ஜிமினா என்னாச்சு ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சீனியர் இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே இருக்குது மெடிக்கல் ரூம், அங்கே இருக்குது, கூப்பிட்டு போங்க இந்த பையனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க கிட்ட. சரி அப்படின்ட்டு ஜிமினை தூக்கிட்டு அவன் அந்த மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ டங்க் வந்து ஜிமினோட பேகு அந்த பால் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அது கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கும். அந்த கிரவுண்டில் அந்த 2 பசங்க அந்த பால் அங்கிட்டு ஜிமினை பார்க்குறவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நெட் மாதிரி இருக்கும், அந்த நெட்டுக்கு அடுத்து அதாவது முன்னாடி அவங்க நின்றுட்டுருப்பாங்க. டங்க்கு கடுப்பாகி அந்த பாலை வந்து அப்படி தூக்கி போட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு ஜிமின் தூக்கிட்டு போகிற இடத்துக்கு போயிட்டு அங்கே மெடிக்கல் ரூமில் எல்லோரும் இருப்பாங்க. அப்போ அந்த மெடிக்கல் ரூமில் உள்ள டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. தயாங் சொல்லுவான், பால் வேகமாக வந்து தலையில் பட்டுருச்சு, அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட தயாங் சொல்லுவான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா, அது வந்துட்டு பால் வந்த ஸ்பீடில் அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், மற்றபடி ஒன்றும் இல்லை, தலை லைட்டாக தான் கொஞ்சம் வீங்கியிருக்கு,
அது ஒரு லைட்டாக ஒரு கட்டு போட்டு விட சரியாக போயிடும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. தயாங் சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெயின் இருந்தால் நான் எழுதி தரேன் ஒரு டேப்லெட் அதை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயாங் சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் லைட்டாக தலையில் கட்டுப்பட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தயாங் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவான், நான் போய் இந்த டேப்லெட் நான் எதுக்கும் வாங்கிட்டு வரேன், தலை வலிச்சுன்னு சொன்னால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் தயாங். சரி நீ போய் வாங்கிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் ஜிமினை அப்படின்ட்டு சொல்லுவான். தயாங் வந்து டேப்லெட் வாங்க போயிடுவான். இப்போ டங்க் வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருப்பான் ஜிமினை பார்த்துக்கிட்டு. அப்போ திடீர்னு கதவை வந்து ஒருத்தவங்க நாக் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஜூங் தான், ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் ஜூங் வந்து என்னாச்சு அந்த பையனுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பான். நீங்கள் யார் அப்படின்னு கேட்பான். நான் அந்த ஃபுட்பால் டீமில் தான் ஒருத்தன், பால் நாங்கள் தான் விளாண்டுட்டுருக்கோம், வந்து பையன் மேலே தெரியாது பால் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவான். பார்த்து விளையாட மாட்டீங்களா, கண்ணெல்லாம் எங்கே வச்சுட்டு விளையாடுவீங்க, இப்படி தான் போகிற வர ஆள் மேலெலாம் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி டங்க் சண்டை போடுவான். ஜூ ஐயோ சாரி நான் தான் சொல்கிறேன் தெரியாமல் பட்டுருச்சு, வேணுக்குனே யார் பால் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்பான். ஓ வேணுக்குனே வேறு அடிப்பீங்களா, அது வேறு இருக்கா அப்படின்னு டங்க் கேட்பான். நான் தான் சொல்கிறேன்னே, நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஜூங் வந்து டங்க்கிட்ட கேட்பான். இப்படி பேசணும் உங்ககிட்டலாம், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடணும், போகிற வரவங்க மேலெலாம் அடித்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான். ஜூங் எதுவுமே சொல்ல மாட்டான். ஜிம்மினை எட்டு பார்த்துட்டு ஜூங் வந்து இதை இடத்த விட்டு போயிடுவான். போயிட்டு ஜங்குக் ப்ளே கிரவுண்டில் அவனோட ஸ்வெட்டெல்லாம் துணியில் தொடச்சிட்டு வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே நிற்பான். ஜூங் அங்கேருந்து வந்து என்ன ஆச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்பான். என்ன ஆச்சு அப்படின்னு ஜங்குக் கேட்பான். அந்த பையனை பார்க்கவே அவ்வளோ ஒரு அப்பாவியாக இருக்குது, தலையில் கட்டு போட்டுருவாங்க, ஏன்டா இப்படி பண்ணேன், நீ தெரிஞ்சு அடிச்சே தெரியாமல் அடிச்சேன்னு தெரியாது, வந்து ஒரு சாரியாவது கேட்கலாம்லடா, உனக்காடி நான் சாரி கேட்க போனால் அவங்க ஒன்று என்னை போட்டு கிளிக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட ஜூங் சொல்லுவான். அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்து ஒரு சாரி கேள்றா, அதெல்லாம் பாவம்டா தப்புடா அப்படின்ட்டு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளாஸ்க்கு வா போகலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். ஏதோ பண்ணு, என்ன பண்ணலன்னு சுத்தமாக புரியலை, இன்னைக்கு காலையிலேருந்து நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு கடுப்பாகுது அப்படின்ட்டு ஜூங் சொல்லுவான். கடுப்பாகுதுன்னா வராது நீரி நான் போகிறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் பின்னாடியே ஜங்குக் பின்னாடியே ஜூங் போயிடுவான். அவங்க கிளாஸ்க்கு தான் போவாங்க அவங்க. இப்போ இங்கே பார்த்தா ஜிமின் கான்சியஸ்க்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குற மாதிரி கேட்பான். அந்த மாதிரி பால் போட்டு நீ கான்சியஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவான். இப்போ எப்படி இருக்குது பெயின், கொஞ்சம் லைட்டாக பெயின், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த தயாங் தான் மாத்திரை வாங்க போயிருக்கான், அந்த வந்துடுவான் அப்படின்னு சொல்லி டங் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தயாங் வந்துடுவான். மூச்சு எப்படி இருக்க, இப்போ எப்படி இருக்குது ஹெட் பெயின் அப்படின்ட்டு தலையை வந்து கை வச்சு கேட்பான். பரவாயில்ல கரடி, இப்போ கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவான். நீ வா வீட்டுக்கு போகலாம், நான் அப்பா கால் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் வந்திருக்கோம், அதுக்குள்ளேயே வீட்டுக்கா போ, அதெல்லாம் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மூச்சு சொல்லுவான். தயாங் சொன்னால் கேடு, போய் ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சும்மா இருடா, நான் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், வா கரடி நம்ம போகலாம் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவான். நீ எங்கே சொன்னால் கேட்க போகிற, சரி வா அப்படின்ட்டு 3 பேரும் கிளாஸ்க்கு போவாங்க. கிளாஸில் அவங்க ப்ளீஸில் 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ கிளாஸ் ஃபஸ்ட் டேங்கிறதுனால தான் அச்சோடி வந்து அவரோட காலேஜை பற்றி சொல்லிட்டு எல்லோரும் எப்படி இருக்கணும், என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஜின் ஓப்பா தான். அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இனிமேல் தான் இவர் தான் அவங்க கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நம்ம ஜின் ஓப்பா தான். ஹாய் ஸ்டூடெண்ட், என்னோடய நேம் வந்து கிம் சுக் ஜின், நான் தான் இனிமேல் உங்கள் கிளாஸ் டீச்சர். இப்போ எல்லாம் அவங்கவுங்க நேம் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லாம் சொல்லுங்கள், இன்ட்ரோ கொடுங்க அப்படின்ட்டு ஜின்னோப்பா சொல்லுவாங்க. ஒரு ஆளாக இன்ச்சு உங்கள் நேம் சொல்லுவாங்க. ஜிமின் இன்ச்சு, என்னோடய நேம் பார்க் ஜிமில், நான் பூசலில் இருந்தேன், இப்போ சியோலுக்கு வந்துட்டேன், இங்கே தான் காலேஜ் சேர்த்துக்காண்டி இங்கே வந்திருக்கேன் படிக்க அப்படின்னு சொல்லுவான். ஜின் அப்படியா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டங்க் எழுதிப்பான். என்னோடய பேர் டக் நட்டாச்சு, நான் இங்கே தான் சியோலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சூப்பர் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கிம் தயாங் தான். சார் என்னோடய பேர் கிம் தயாங், நானும் பூசல்லேருந்து தான் வரேன், காலேஜ்க்காண்ட இங்கே காலேஜ் இங்கே படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ 2 பேர் பூஷனா ஒரே ஸ்கூலா அப்படின்னு கேட்பான் ஜின் கேட்பாரு. ஆமாம் நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், ஒன்றாவதுலேருந்து 12th வரையும் ஒன்றா படித்தோம், காலேஜுக்காக இங்கே படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மற்றவங்களாம் அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்ருப்பாங்க. கொடுத்து முடித்ததும் லன்ச் வந்துடும். லன்ச் டைம் வந்துருச்சு அப்படின்னு ஜின் சொல்லிவிட்டு போயிடுவார். எல்லோரும் லன்ச் சாப்பிட கேன்டீன் போயிடுவாங்க. அப்போ டங்க்கும் வந்து ஜிமின்கிட்ட கேட்பா, வா டங்க் நம்மளும் போகலாம்,
தயாங் வா போகலாம் அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். 3 பேரும் சேர்ந்து கேன்டீன் போயிருப்பாங்க. கேன்டீனில் அவங்க ஃபுட்டு சொல்லிவிட்டு வந்து உட்காந்துருவாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு வந்துடும். 3 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தயாங் வந்து ஜிமின்கிட்ட கேட்பான், ஓகேவா ஜிமின் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான். பரவாயில்ல தயாங், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹெட் பெயின் தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு நான் டேப் போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதான் நான் சொன்னேன் அப்போவே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்ட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். அதான் நல்லா இருக்குது, அப்புறம் வலிக்குதுன்னு சொல்கிறேன். இல்லை லைட்டாக இருக்குது பெயின் அப்படின்னு சொல்லுவான். சரி சாப்பிட்டு மாத்திரை போடு அப்படின்ட்டு தயாங் சொல்லுவான். சொல்லிகிட்டு இருக்கும்போது தயாங்க்கு ஒரு கால் வரும். அந்த கால் அவங்க அப்பா தான். நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ போய் பேசு அப்படின்னு ஜிமின் சொல்லிடுவான். தயாங் ஃபோன் எடுத்து பேச போயிடுவான். அப்போ ஜிமினும் டங்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜூங்கும் டங்கும் அந்த கேண்டீனுக்கு வருவாங்க. வந்துட்டு ஜிமினும் டங்கும் எங்கே உட்காந்துருவோம், இந்த ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்களும் சாப்பாடு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு இருப்பாங்க. அப்போ ஜூங் தான், ஏன் உனக்கு வேறு எங்கேயும் ப்ளேஸ் தெரியாதா, இங்கே தான் ஈத்தாவே வந்து உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்பான். உனக்கு என்ன நான் இங்கே உட்காந்தா அப்படின்னு ஜங்கு கேட்பான். உனக்கு என்ன, பாலை வச்சு அடிப்ப, ஒரு சாரி கேட்க மாட்டேன், ஆனால் நான் சாரி கேட்க போனேன் என்னை போட்டுட்டு வாருன்னு வருவான். அந்த நெட்டையாக ஒன்று உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாரு, என்னமோ அது வீட்டை நான் சொத்தை பிடுங்கின மாதிரி கால் என்ன அவ்வளோ பேச்சு பேசுது. வந்து பார்க்க வந்து எண்ணெய் போட்டு கிளின்னு கிழிக்கிறான். இவங்களாம் இவங்க அம்மா பெற்றாங்களா செஞ்சாங்களானே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வந்து ஜூங் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜங்குக்கு எதையுமே பார்க்காம ஜிமினையே பார்த்துக்கிட்டு இருப்பான். வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே ஜிமினை பார்ப்பான். இப்போ ஜூங் வந்து ஜிமினை ஜங்குக்கு பார்க்குறத பார்த்துட்டு இது வேறையாடா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு திரும்பி என்னமோ பண்ணு அப்படின்ட்டு சாப்பிடுவான். அப்போ ஜிமின் சும்மா யதார்த்தமாக தலையை தூக்கி இப்படி பார்க்கும்போது ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறத ஜிமின் பார்த்துருவான். என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு, சரி நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு திரும்பியும் கீழே குமிஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பியும் பார்ப்பான். ஜங்குக் அப்பையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அதுக்கப்புறம் டங்கை கூப்பிட்டு ஏற்றாமல் 2 பேர் உட்காந்துருக்காங்களே, உனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்பான். டங்க்கு பார்த்துட்டு யாரை சொல்கிற அப்படின்னு கேட்பான். அந்த பாரு அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேருமா, காலையில் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிச்சில்ல, அந்த கிஃப்ட்டை கொடுத்ததே அவங்க தான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு புரியலை, காலையில் நீ கீழே விழுந்தில பால் அடிபட்டு அவனுங்க தான் அப்படின்னு சொல்லுவான். எப்படி சொல்கிற நீ அப்படின்ட்டு கேட்பான். ஆமாம், அவனை வந்து தூக்கிட்டு அவசரமாக போனார். அப்போ நான் அவன் பேகை எடுத்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது இவன் 2 பேர் தான் கிரவுண்டில் அந்த நெட்டுக்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்ட்டு சொல்லுவான். அவங்க நின்று பார்த்துட்டு இருந்தால் அவங்க தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அவன் தான் அதில் ஒருத்தன் வந்து காலையில் நீ அன்கான்சியஸில் இருக்கும்போது வந்து என்கிட்ட பேசினான். இது மாதிரி சாரி கேட்டான். நான் பிடிச்சி திட்டி அமுச்சு விட்டுட்டேன். எதுக்கு இப்போ மட்டும் சாரி கேட்குறேன்னு திட்டு அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஜிமின், ஏன் இப்படிலாம் பண்ணுற, தெரியாமல் தானே எதுவும் அடிச்சிருப்பாங்க, அதுக்கெலாம் போயிட்டு சண்டை போடலாமா, நீ வேணால் போடாமல் இரு ஜிமின், நான் போடுவேன், நீ வந்து என் ஃப்ரெண்டு, இனிமேல் உனக்கு ஏதாவதுன்னா நான் தான் கேட்பேன் உன்னை அப்படின்ட்டு டங்க் சொல்கிறான். அது சரிதான் டங்க், ஆனால் வந்துட்டு நம்ம தெரியாமல் தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். தெரியாமல் பண்ணாலும் பால் வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் தான் விளையாடணும், அடுத்தவங்க மேலாம் அடித்து விளையாடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஜிமின் சிரிச்சுக்கிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஜிமின் போகலாமா கிளாஸ்க்கு அப்படின்னு டங்கு கேட்பான். தயாங் இன்னும் வரலையே, அவன் ஃபோன் பேச போயிட்டான்னா இனிமேல் லேட்டாக தான் வருவான், அவங்க அப்பா ரொம்ப நேரம் பேசுவார் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ கிளாஸ்க்கு வந்துடுவாரா, வந்துடுவான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கு கிளம்பிடுவாங்க. அவங்க அந்த ஜூங் உட்காந்துருக்க அந்த சைடு தான் கிராஸ் பண்ணி போகணும். அப்போ கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது ஜூங் வந்து பிரதர் எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பான். டங்க்கு இப்படி முறைப்பான். உன்கிட்ட கேட்டடா, நான் அந்த பிரதர்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவான். டங்க் எதுவுமே சொல்ல மாட்டான். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். காலையில் அது மாதிரி நடந்துக்கு சாரி, தெரியாமல் விழுந்துருச்சு பால், டே மச்சான் சொல்லுடா, தெரியாமல் விழுந்துச்சுன்னு சொல்லுடா அப்படின்ட்டு ஜூங் வந்து ஜங்குக்கு அப்படி இது பண்ணி சொல்லுவான். ஜங்குக்கு வந்துட்டு ஜூங்கை முறைச்சிட்டு நான் பாலை தெரியாமல் போடலையே அப்படின்ட்டு ஜூங்கை பார்த்து சொல்லுவான். டே என்னடா சொல்கிற, தெரியாமல் போட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவான். நான் தெரியாமல் போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ஒரு சேரில் அவன் ஷர்ட் ஒன்று கழட்டி வச்சிருவான். அந்த ஷர்ட்டை எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டுட்டு ஜிமின் கிட்டக்க வந்து அவனை லைட்டாக இடிச்சிட்டு போகிற மாதிரி
போயிடுவான். ஜூங்குக்கு ஒன்றுமே புரியாது. டங்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு கோவமா, பாத்தியா நான் வேணுக்குனே பாலை போடலன்னு சொல்கிறான். இவனுக்கு அப்போ திமிரு தானே, வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து நடிக்கிறான். அவன் ஃப்ரெண்டை விட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறான். இவனா சும்மாவே விடக்கூடாது, பிரின்சிபல்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டங்க் சொல்லுவான். ஜிமின் சரி நீ வரியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டங்கை கூப்பிட்டு போயிடுவான். ஜிமினுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், ஏன் அவன் இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எதுவுமே திங்க் பண்ணாமல் அவன் கிளாஸ்க்கு போயிடுவான். கிளாஸில் ஜிமினும் டங்கு உட்காந்துருப்பாங்க. டங்க் சொல்லுவான், பாத்தியில் எவ்வளோ திமிராக பேசுகிறான் பார்த்தியா, நீ தயாங்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். டங்கு வேணாம் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, ஆனால் இது வந்து தயாங்கிட்ட சொல்ல வேணாம், தயாங் சொன்னால் ரொம்ப கோவப்படுவான், அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், என்னை யாராவது ஏதாவது பண்ணால் அவன் ஸ்கூல்லேயே சும்மா விட மாட்டான், இப்போ காலேஜில் சொல்லவா வேணும், ஏதாவது பெரிய சண்டை ஆகி அவன் காலேஜில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா சும்மா விட மாட்டார், ஏற்கனவே அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ட்டு டங்க் சொல்லுவான். சரி ஜிமின் வந்து டங்க்கிட்ட சொல்லுவான், இவனுங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டங்க் சொல்லிவிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். தயாவும் கிளாஸ்க்கு வந்திருப்பான். கிளாஸை வழக்கம் மாதிரி கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் 5 o'clock கிளாஸ் முடிஞ்சிடும். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தயாங் தான் ஜிமினை பார்த்து கேட்பான், நீ வரியாவா அவனை போய் நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்பா 5:30க்கு வரேன்னு சொல்லிட்டாரு, நீ போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். இல்லை மூச்சி நீ ரொம்ப டயர்டாக இருக்கவா, நான் போய் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். வேணாம் தயாங்க, அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரிடா அப்பா வர வரையுமாட நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவான். வேணாம் நீ போய் நீ வீட்டுக்கு போ, இந்த டங்குக்கு 5:30 தான் பஸ், நான் அவர் கூட இருந்துட்டு அப்புறம் அவர் நான் போகணுன்னா அவர் போகிறேன்னு சொன்னார் அப்படின்ட்டு சொல்லுவான். உண்மையிலே நீ இருந்துக்கிறீல்ல, நான் போகட்டுமா அப்படின்னு கேட்பான். டேய் நான் தான் சொல்கிறேனே நீ போ, நான் என்ன குழந்தையா, இன்னும் என்ன குழந்தையாவே பாரு நீ அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். எனக்கு நீ குழந்தை தான் சரியா அப்படின்னு சொல்லுவான். சரி நான் போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவான். டங்க் கொஞ்சம் பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். நீ போ தயாங் நான் பார்த்துக்கிறேன், நான் பஸ்ஸு எனக்கு லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவான். தயாங் சரி நான் போகிறேன், சேஃபாக போயிட்டு எனக்கு கால் பண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு தயாங் போயிடுவான். இப்போ டங்கும் ஜிமினும் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நிற்பாங்க. அப்போ ஒரு பைக் வேகமாக வரும். அந்த பைக்கில் வந்துட்டு வேகமாக முறுக்கிக்கிட்டு வருவாங்க சவுண்டோட. ஜிமின் யார் அப்படின்னு பார்ப்பான். பார்த்தா அது ஜங்குக் தான். ஜங்குக் பின்னாடி ஜூங் உட்காந்துருப்பான். அந்த முறுக்கிக்கிட்டே அந்த ஜிமின் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்பான். ஜூங் கேட்பான், டேய் ஏன்டா இங்கே வந்து நிற்கிற, ஏன்டா அவங்கக்கிட்டே வம்புக்கு போகிற காலையிலேருந்து, எனக்கு புரியலடா அப்படின்ட்டு ஜூங் சொல்லுவான். ஜங்கு ஒன்றுமே பேச மாட்டான். இப்போ டங்க் வந்துட்டு இவனுங்களுக்கு என்ன நம்மக்கிட்டே வரானுங்க, நான் போய் என்ன 2ல் 1 கேட்டு வரேன் அப்படின்னு டங்க் சொல்லுவான் ஜிமின்கிட்ட. ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜங்குவை கண்டுக்காமல் ஜிமின் போயிடுவான். டங்கும் அவன் கூடயே போயிடுவான். அவன் திரும்பி பைக்கை வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஜிமின் இருக்கிற இடத்துக்கு வேகமாக ஓட்டிகிட்டு ஜிமினை தாண்டி போயிடுவான். இப்போ போகிற வழியில் ஜூங் தான், டேய் என்னடா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க நீ, எனக்கு புரியலை ஜங்குக்கா, நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, ஒழுங்காக சொல்கிறா என்ன அப்படின்ட்டு. ஜங்கு ஒன்றும் இல்லை மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஜூங்குக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஏண்டா அவ்வளோவா ஜங்குக்கு வந்து ஜூங்குக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவான், ஆனால் இந்த விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறான், ஏனே தெரியல. ஜூங்குக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. யோசிச்சுக்கிட்டே அவன் உட்காந்துருக்கான். ரொம்ப பெருசானா ஒன்று யோசிக்காது சரியா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். நான் யோசிக்கலப்பா, நீ ஓட்டு வண்டி அப்படின்னு சொல்லுவான். அவங்க போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ டங்க்கு தான் ஜிமின்கிட்ட சொல்லுவான், ஏன் இவன் இப்படி பண்ணுறானே தெரியல, ஓவராக பண்ணிகிட்ருக்கான் காலையிலேருந்து என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். எனக்கும் அதான் தெரியல டங்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நிற்பாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் வந்துடுவாங்க. வந்ததும் ஜிமின் தலையில் காயமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு மூச்சு, ஏன் இப்படி இருக்க, என்ன ஆச்சு தலையில் ஏன் கட்டு அப்படின்னு கேட்பான். அப்பா நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டங்க் நான் போயிட்டு வரேன், நம்ம காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவான். சரி மூச்சு பத்திரமா போய் ரெஸ்ட் எடு, எனக்கு வீட்டுக்கு போனது எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிடுவான். சரிடா கண்டிப்பாக பண்ணுறேன். அவங்க ஜிமின் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா நான் காலையில் தான் இவனை மீட் பண்ணேன், இவன் பேர் டங்க் நட்டாச்சு அப்படின்னு சொல்லுவான். ஜிமினோட அப்பா ஹாய் டங்க் அப்படின்னு சொல்லுவார். டங்க் வந்து ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்குப்பா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்
ஜிமினும் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, அவன் இந்த ஊருக்கு புதுசு, அவனுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் பார்த்துக்கோ, அவன் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் அவனை நல்லா பார்த்துக்குவான், இருந்தாலும் உன்கிட்டயே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். கண்டிப்பாக அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டங்க் வந்து பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்பான். அப்புறம் பஸ் வந்துடும், அவனும் வீட்டுக்கு போயிடுவான். இப்போ ஜிமின் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு அப்பா எனக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு பேக்கை சோஃபாவில் கழட்டி போட்டுட்டு உட்காந்துருப்பான். இப்போ ஜிமின் அம்மா வந்து டேய் மூச்சு என்னடா ஆச்சு, தலையில் கட்டெல்லாம் கட்டியிருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து பயந்துக்கிட்டே கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பால் விழுந்துச்சு தலையில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஒன்றும் இல்லையா, என்ன ஹாஸ்பிட்டல் போனியா? காலேஜ் மெடிக்கல் ரூமில் டாக்டர் இருந்தாங்க, பார்த்தாங்கம்மா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்கான், லைட்டாக வீங்கி இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு தலையில் கட்டப்பட்டு விட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். என்ன ஜிமின் பார்த்து போக மாட்டியா, பாரு எப்படி இருக்குன்னு, சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் மேலே போயிடுவான். மாடியில் இருக்கும் போயிடுவான். போயிட்டு சோஃபாவில் ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் அப்படியே படுத்துடுவான். அப்போ ஜிமினுக்கு கால் வரும். நம்ம தயாங் தான். ஜிமி நான் வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்பான். வந்துட்டேன் தயாங், உடம்புலாம் ஒரே டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி தூங்கு, ரெஸ்ட் எடு, நாளைக்கு முடிஞ்சால் நீ கிளாஸ் வா, நாளைக்கும் நான் வரமாட்டேன், அப்பா இப்போ தானே வந்து 1 வீக் ஆகுது, வீட்டு விஷயமா நாளைக்கு வெளியே போகணுன்னு சொன்னார், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அச்சச்சோ வரமாட்டியா அப்படின்னு கேட்பான். ஆமாம் ஜிமின், கொஞ்சம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். தயாங்கும் சரி ஜிமின் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். இப்போ ஜிமின் படுத்து தூங்கிடுவான். மறுநாள் காலையில் ஆயிரும். ஜிமின் எழுந்திரிச்சு அவனோட இந்த மிரரில் அவன் ஃபேஸை பார்ப்பான். பார்த்தா லைட்டாக அந்த பால் அடித்த இடத்துல லைட்டாக ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அந்த கட்டை அவுத்துட்டு ஒரு இது மாதிரி சின்ன பிளாஸ்டர் மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் கிளம்பி காலேஜுக்கு போயிடுவான். அவங்க அப்பா தான் வழக்கம் போல் காலேஜில் வந்து ஜிமினை விட்டுட்டு என்ட்ரன்ஸில் விட்டுட்டு போயிடுவார். ஜிமின் சேஃபாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். டங்க் கரெக்டாக வந்துடுவான். 2 பேரும் சேர்ந்து உள்ள காலேஜ்குள்ளே போவாங்க. போகும்போது ஒரே சவுண்டாக இருக்கும். என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டு வேகமாக சண்டை போட்டுட்டு போராட்டம் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஜமீனுக்கும் டங்குக்கும் ஒன்றும் புரியாது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கூட்டத்துக்கு பின்னாடி சில பேர் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்பான் ஜிமின், என்ன ஆச்சு, எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவா காலேஜில் வந்துட்டு ட்ரெஸ் கோட் பற்றி பிரச்சனை, போன வருஷம் யூனிஃபார்ம் போட்டு வர சொன்னாங்க, யாரும் அவ்வளோவா நாங்கள் போட மாட்டோம்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பனிஷ்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வேணாம், நாங்கள் ஸ்கூல்லாம் யூனிஃபார்ம் போட்டோம், இங்கே நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுவோன்ட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவான். இதுக்கெல்லாமா போராட்டம், ஏன் யூனிஃபார்ம் போட்டால் என்ன அப்படின்ட்டு. சில பேருக்கு அது பிடிக்கலையா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு டங்கும் ஜிமினும் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போராட்டம் நடத்துகிறவங்கலாம் சேர்ந்துட்டு ஆரம்பிட்டு அந்த போராட்டத்துலேருந்து ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து, சார் நாங்கள் போன வருஷமே சொல்லிட்டோம், நாங்கள் யூனிஃபார்ம்லாம் போட மாட்டோன்ட்டு, நீங்கள் வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் இந்த வருஷம் ஆனால் இப்படி இருக்க மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லுங்கள் முடிவை அப்படின்ட்டு ஆரம்பிட்ட அந்த பையன் கேட்பான். என்ன சொல்லணும், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் எல்லார்கிட்டே கேட்டு தானே சொல்லணும், நீங்கள் என்ன இவ்வளோ அவசரப்படுறீங்க? இல்லை சார் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆரம்பிச்சிட்டா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் 10 டேஸ்லேயாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அங்கே உள்ளவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். டீமில் ஒரு பிரசிடெண்ட்டோட பையன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கும் இது பிடிக்காது. அவன் என்ன செய்வான், ஒரு ஃபோன் பண்ணி நிறைய ரவுடிஸ்லாம் இவங்க என் பேச்சு கேட்குறாங்க மாட்டிக்கிறாங்க, நீங்கள் வாங்கடா, வந்துட்டு சும்மா மிரட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி வந்துட்டு கல் குச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவனுங்களும் வந்துடுவானுங்க. வந்து அது இதையும் உடைக்க ஆரம்பிச்சு போராட்டம் பெருசாகிடும். ஆரம்புக்கு என்ன செய்கிறதுனே புரியாது. மைக்லேருந்து இது ரொம்ப டூ மச்சாக போய்கிட்டு இருக்கு, இதை நிறுத்தாட்டி நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு எதுவுமே கேட்குற மாதிரி தெரியாது. இவன் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை வர சொல்லிடுவான். இப்போ ஜிமினுக்கும் டங்குக்கும் ரொம்ப பயமாயிரும். டங்க் வா நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். போயிடலாம் வா அப்படின்ட்டு, இரு 1 நிமிஷம் நான் வீக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான்.
ஏன் விக்கு ஃபோன் பண்ணுற? இல்லை நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அவன் கூட சேஃபாக போயிரு, அவன் வந்துடுவான் அப்படின்னு, அவன் வேலையாக இருப்பான், இல்லை நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டங்க் ஜிமினுக்கு கால் பண்ணுவான். சவுண்டில் ஒன்றுமே காதில் விழுகாது. ஒரு நிமிஷம் நீங்கள் இரு ஜிமின், நான் போய் கொஞ்சம் எட்டி பேசிட்டு வரேன்ட்டு ஜிமினை நிற்க வச்சுட்டு டங்க் போயிடுவான். ஜிமின் ரொம்ப பயந்துக்கிட்டு ஒரு மரம் இருக்கும் அதுக்கிட்ட நிற்பான். அப்போ ஒரு பையன் ஒரு ரவுடி வந்து வேகமாக ஜிமினை கட்டையால் அடிக்கிறதுக்கு வருவான். ஜிமின் இப்படி திரும்பி அம்மா அப்படின்ட்டு கண்ணை முடிக்குவான். அப்போ திடீர்னு ஜங்குக் இடையில வந்துட்டு ஜிமின் இடையில வந்துட்டு அந்த கட்டையால் அடி வந்துட்டு ஜங்குக்கு கையில் பட்டுரும். ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்காமல் அந்த அடிக்க வந்தவனை ஒரு அடி அடிச்சுட்டு ஜிமினை இழுத்துட்டு வேகமாக கிளாஸ் ரூம் ஒன்று அந்த காலேஜோட கடைசி கிளாஸ்க்கு போயிடுவான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இவன் நம்மளை இழுத்துட்டு போகிறான் அப்படின்ட்டு. அவன் எதுவுமே கேட்க மாட்டான். ஜங்குக் கூட போயிடுவான். போயிட்டு ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டுங்கிற மாதிரி மூக்கில் கையை வச்சுட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து பார்ப்பான். எல்லாம் அவனுங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. போலீஸும் வந்துடும். போலீஸ் வந்து அந்த ரவுடிஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிடும். ஜிமின் ஜங்குக்கு வந்து கதவை மூடிடுவான். மூடினதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது, அமைதியாக நிற்பான். ஜங்குக்கு பேசாமல் நிற்பான். இப்போ காலேஜில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, நான் எவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கல, நான் போலீஸை வர சொன்னேன் அப்படின்ட்டு போலீஸ் ரவுடியெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு வழியாக அந்த இது பண்ணிவிட்டு சொல்லுவான். எல்லோரும் இன்றைக்கி காலேஜ் விட்டு வீட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். எல்லோரும் காலேஜை விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த காலேஜோட வாட்ச்மேன் வந்து எல்லா கிளாஸையும் பூட்டுறதுக்கு வருவார். ஒரு கிளாஸாக பூட்டிக்கிட்டு இருப்பார். இங்கே ஜங்குக்கு ஜிமினும் அந்த கிளாஸில் நின்றுட்டுருப்பாங்க. ஜிமின் வந்து எதுவுமே திறக்க மாட்டான், வாயை திறக்க மாட்டான். ஜங்குக்கு வந்து அவன் கட்டையால் அடித்ததுனால ஜங்குக்கு கை வலிக்கும், அதனால் கையை பிடிச்சிட்டு இப்படி நிற்பான். ஜிமின் ஜங்குக்கிட்ட என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜங்குக்கு சொல்லுவான். இல்லை எனக்கு தெரியும், கட்டையால் அந்த பையன் அடிச்சுட்டான், உங்களுக்கு எங்கே காமிங்க அப்படின்ட்டு ஜங்குக் கையை இப்படி பிடிச்சி ஜிமின் பார்ப்பான். ஜங்குக் வந்துட்டு இப்படி கையை உதறிட்டு கொஞ்சம் நவுந்து போய் அந்த டோர்கிட்ட இப்படி போய் டோரை திறக்க பார்ப்பான். டோரை பூட்டியிருப்பாங்க. ஜங்குக்கா ஒன்றும் புரியாது, பிடிச்சி வேகமாக இழுப்பான். டோரை திறக்கவே முடியாது. ஷர்ட் இப்படி தான் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லுவான். ஜிமின் என்னாச்சு அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, பூட்டிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவான். பூட்டிட்டான், இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படின்ட்டு ஜிமின் கேட்பான். கொஞ்சம் அவசரப்படாத இரு, என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திறக்கவே முடியாது. ஜிமின்கா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நான் தான் இருக்கல, என்ன பயம், அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவான். ஜிமின் வாயை திறக்க மாட்டான். எவ்வளவோ டோரை ஓப்பன் பண்ண பார்ப்பா, முடியாது. இங்கே வந்துட்டு விண்டோ ஒன்று இருக்கும், அது வழியாக பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்கும் காலேஜே. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. ஜங்குக் பாக்கெட்டை தடவி பார்ப்பான் ஃபோன் இருக்கான்னு. பாக்கெட்டில் ஃபோன் இருக்காது. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் டங்க்கிட்ட கொடுத்துட்டேன் ஃபோன் பேச சொல்லி, என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜங்குக் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்ட்டு, அதான் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இருக்கிறது தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவான். ஐயோ என்னை வீட்டில் அப்பா வேறு தேடுவாங்க, தையாம் டங்க் எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜிமின் புலம்புவான். ஜங்குக் ஜிமின் புலம்புறதே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் அமைதியாக ஒரு டேபிளுக்கு மேலே உட்காந்துருப்பான். ஜிமின் வந்துட்டு ஒன்றுமே பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு நிற்பான். ஜங்குக்கும் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்புறம் ஜங்குக் கையை திருப்பி அந்த கையை அந்த வலிக்கிற இடத்துல பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ வேகமாக ஜிமின் ஜங்குக் கையை இப்படி பிடிச்சிட்டு அந்த ஷர்ட்டை இப்படி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு அடிபட்டிருக்கும். என்னால் தான் உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை ஜிமின் தேர்ந்து இது பண்ணிவிட்டு ஷர்ட்டை பழைய மாதிரி பண்ணி விட்டுட்டு ஜங்குக் விட்டுருவான். ஜிமின்க்கு ஒன்றுமே என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருப்பான். இப்போ 2 பேரும் ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஜேகே ஜிமினை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜிமின் பார்க்கும்போது ஜேகே பார்க்க மாட்டான். இப்படி திரும்பி
திரும்பிடுவான். இதே மாதிரி 2 பேர் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜிமின் தான், எனக்கு பயமாக இருக்குது, நம்ம எப்போ போக முடியும் வெளியே அப்படின்ட்டு கேட்பான். எனக்கும் தெரியல, வாட்ச்மேன் பூட்டிகிட்டு போயிட்டாங்க, இனிமேல் காலையில் திறந்தாதான் அப்படின்னு சொன்னோம். ஐயோ காலையில் வரை இங்கே இருக்கணுமா, அப்பா தாயாங்களே என்னை தேடுவாங்க, ஃபோனும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமின் புலம்புவான். ஜங்குக் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இங்கே இருக்கிறத யாருக்கும் இன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது, என்கிட்டே ஃபோன் இல்லை, உங்ககிட்டே ஃபோன் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லுவான். ஜிமினுக்கு அப்படியே கண்ணு கலங்கும். ஜங்குக் வந்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் கீழே உட்காந்துருவாங்க. உட்காந்துக்கிட்டு ஜிமின் வந்துட்டு 2 காலையும் இப்படி வச்சுக்கிட்டு, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி 2 காலையும் கையை இது ஃபுல்லாக இப்படி முடக்கிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஜங்குக் ஜிமினே பார்ப்பான். என்ன பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக் வேறு எங்கேயாவது பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜிமின்க்கு எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா ஜங்குக் பேசவே மாட்டான், ஜிமின்கிட்ட அமைதியாகவே இருப்பான். இப்போ ஜிமின் தான் காலையில் கேன்டீனில் நான் தெரியாமலாம் அடிக்கலை அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஜிமின் கேட்பான். ஜங்குக் எதுவுமே வாயை திறக்கவே மாட்டான். அவன் கேட்குறதுக்கு பதிலே சொல்லாமல் ஜிமினை பார்ப்பான். என்ன என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படி சொன்னேன், நான் என்ன பண்ணேன், நீ தெரியாமல் அடிச்சிட்டு தானே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் வேணுக்குனே தான் அடித்தங்கிற மாதிரி நீ சொல்லியிருக்க, என்ன ரீசன் அப்படின்ட்டு ஜிமின் கேட்பான் ஜங்குக்கிட்ட. ஜங்குக் வாயே திறக்க மாட்டான். இப்போ அங்கே டைம் 8 o'clock ஆயிரும். ஜிமின், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக் வந்துட்டு புரியுது, ஏன்னா அவங்க அம்மா அப்பா தேடுவாங்கன்னு ரொம்ப ஜிமின் கவலைப்படுறான்னு தெரியுது. அப்போ ஜிமினை பார்த்து ஜங்குக் சொல்லுவான், போயிடலாம், காலைல போயிடலாம், எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்பா தேடுவார், ஏற்கனவே அப்பாவும் அம்மாவும் நான் காலையில் அடிப்பட்டதுக்கே நான் காலேஜே போவேனா, 2 days 3 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு போண்டாங்க, நான் தான் பரவாயில்லன்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான். ஜங்குக் ஒன்றுமே பேச மாட்டான். எனக்கு வேறு பசிக்குது அப்படின்ட்டு சொல்லுவான். ஜங்குக் தான் எழுந்திரிச்சு அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அது ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் பசங்களாம் கழட்டி அந்த ஷர்ட்டு அவங்களோட திங்ஸ்லாம் வைக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஜிமின் வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்கிறத ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. அந்த இதெல்லாம் பூட்டி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு இது மட்டும் பூட்டாமல் இருக்கும். அதை போய் திறந்து பார்ப்பான். அப்போ அங்கே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஜங்குக்கு எடுத்து ஜிமின் கிட்ட கொடுப்பான். இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு ஜங்குக்கிட்ட கேட்பான். அங்கே இருந்துச்சு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லுவான். ஜிமின் எடுத்து பிரித்து சாப்பிட்டுட்ருப்பான். சாப்பிட்டுட்டு ஜங்குக்கிட்ட ஒரு 2 பிஸ்கெட்ஸ் எடுத்து கொடுப்பான். இல்லை எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, நீனும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜங்குக்கு 2 வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் அந்த தண்ணி கேன் இருக்கும், அதை தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஜிமினுக்கு அப்படியே தூக்கமாக வரும். அப்படியே தூங்கி விழுகுவான். ஜங்குக்கு அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். தூங்கி இப்படி கீழே விழுவான். அப்படியே கீழே விழுகும் போது கீழே பார்க்கும்போது ஜங்குக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு ஜிமினை ஒரு பெஞ்சில் அப்படியே தூக்கிட்டு படுக்க போட்டுட்டு அவன் அந்த ஷர்ட் ஒரு பிளாக் கலர் கோட் மாதிரி போட்டிருப்பான். அந்த கோட்டை ஜிமின் மேலே அப்படி போத்திட்டு ஜிமினே பார்த்துக்கிட்டு நிற்பான். ஜிமின் அப்படியே க்யூட்டாக அழகாக டால் மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜங்குக் ஜிமினே பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டே அப்படியே லைட்டாக அவனுக்கும் தூக்கம் வந்துடும். அந்த பெஞ்சில் அப்படியே ஜிமினோட தலைக்கு பக்கத்துலேயே தலையை வச்சுட்டு ஜங்குக்கும் தூங்கிடுவான். அப்படியே மறுநாள் காலையில் ஆகிடும். அப்போது டைம் ஒரு 8 o'clock மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸ் ஓப்பன் பண்ணுற சவுண்ட், ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்கும். முடிப்பு திடீர்னு ஜங்குக்கு வந்துடும். பார்க்கும்போது ஜிமின் பக்கத்தில் ஜங்குக் படுத்திருப்பான். அப்போ ஜிமினை ஜங்குக் மெதுவாக அப்படியே பார்த்துட்டு அவன் முடி அப்படியே கண்ணுக்கிட்டே இருக்கும். அப்படியே மெதுவாக அந்த முடியை இப்படி எடுத்து விட அப்படியே ஜிமின் மேலே அப்படி கையை வைக்க போவான். ஜிமின் இப்படி பக்கம் கண்ணை முடிச்சு பார்த்தோன்னே அப்படியே அந்த கையை எடுத்துட்டு ஏந்திரிச்சிருவான் ஜங்குக். மணி என்ன அப்படின்ட்டு கேட்பான். 8 o'clock அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். ஒரு கிளாஸாக திறக்கும் போது கடைசியாக ஜங்குக் அவங்க இருந்த கிளாஸையும் திறக்க வருவான் வாட்ச்மேன். அப்போ கிளாஸை திறந்துட்டு பார்க்கும்போது உள்ளே இவங்க 2 பேரும் இருக்கிறதே பார்த்துட்டு, என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அவ்வளோ கூட ஆள் இருக்கிறது பார்க்காம நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவான்.
இல்லைப்பா நான் பார்க்கல, நான் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு நேற்று வேறு ஒரே கலவரம் ஆனதுனால பயந்துட்டு நான் வேக வேகமாக பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனோட அந்த பேகு ஷூவெல்லாம் போட்டுட்டு வெளியே வருவான். ஜங்குக்கும் வெளியே வருவான். அப்போ ஜிமின் வெளியே வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜங்குக் ஷர்ட் வந்து ஜிமின் மேலே இருக்கும். அந்த ஷர்ட்டை எடுத்து ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸை விட்டு வெளியே போவாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன்கிட்ட ஃபோன் வாங்கி, சார் ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்குறீங்களா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபோன் கொடுத்தோன்னே ஜிமின் தான். இப்போ தயாங் நம்பர் ஜிமினுக்கு தெரியும். தயாங் ஃபோன் அடித்து நடந்ததெல்லாம் சொல்லுவான். தயாங் சரி நீ கவலைப்படாத, இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமின் ஜங்குக்கை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நைட்டு என்னை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக் எதுவுமே சொல்ல மாட்டான். ஜங்குக் பேச வரலான்னு ஜிமின்கிட்ட வரும்போது கரெக்டாக வி வந்துடுவான். வி வந்து ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக நான் உன்னை தேடாத இடம் கிடையாது, நானும் டங்கும் சேர்ந்து அவ்வளோ தேடினோம், நீ எங்கேயுமே இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டாரு அப்பா அப்படின்ட்டு சொல்லுவான். அச்சோ அவ்வளோ தூரம் போயிடுச்சா, நான் ஃபோனை டங்க்கிட்ட கொடுத்துட்டேன். ஆமாம் நான் ஃபோன் அடித்தப்போ டங்க் தான் ஃபோன் எடுத்தான் அப்படின்ட்டு தயாங் சொல்லுவான். ஆமாம் போராட்டம் ரொம்ப இதாகிடுச்சு, அப்புறம் ஜங்குக் தான் என்னை கூப்பிட்டு வந்துட்டு சேஃபாக இங்கே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லுவான் தயாங்கிட்ட. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக் எதுவுமே சொல்ல மாட்டான். ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். அப்போ டங்க் அதுக்கு தயாங் ஃபோன் அடித்து இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ தான் டங்க்கு அப்பாடா இப்போ சேஃபாக இருக்கான் அவன் அப்படின்னு கேட்பான். இருக்கான், நீ எதுவும் வரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமினை தயாங் கூப்பிடுவான். தயாங் பைக்கில் வந்து ஜிமின் உட்காந்து போவான். அதை ஜங்குக்கு வந்துட்டு பார்ப்பான். பார்த்துட்டு அவங்க 2 பேர் போகிறதையே பார்த்துட்டு ஜங்குக்கு மெதுவாக நடந்து போயிட்டுருப்பான். ஜிமின் வந்து ஜங்குக்கே பார்ப்பான். தயாங் வந்துட்டு நான் எப்படி தெரியுமா நைட்டில் அவனை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வருவான். ஜிமின் எதையுமே காதில் வாங்காமல் ஜங்குக் அவனே பார்த்துக்கிட்டு இருப்பான். தயாங் ஜிமினா அப்படின்னு கூப்பிடுவான். ஜிமின் காதிலே வாங்கியிருக்க மாட்டான். ஹே கூப்பிடுறேன்னே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். இப்போ தான் காதில் வாங்கிட்டு என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னு கூட காதில் வாங்காமல் நீ வரியா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் நேற்று நடந்ததை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. சரி விடு, அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல, அதே பற்றி யோசிக்காத அப்படின்னு தயாங் வந்துட்டு ஜிமினை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பாலாம் என்ன உனக்கு நேற்று என்னான்னு கேட்டால் பால் அடிபட்டுருச்சு, இன்றைக்கி என்னென்னு கேட்டால் இப்படி சொல்கிற, எனக்கு இது சரியாக படலை, வா நம்ம வேறு காலேஜில் போய்க்கலாம், இந்த காலேஜ் எனக்கு சரிப்படலை அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது சீனியர்ஸ் வந்துட்டு அவங்க பிரின்சிபல்கிட்ட அவங்களோட கோரிக்கை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதில் வந்து ஒரு பையன் ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். தயாவும் ஆமாப்பா அது ஒன்றும் இல்லை, அது அச்சுவடி வந்து போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவான். எனக்கு ஒன்றும் புரியலை, சரி நீ இருக்கிறதுனால தான் தயாங் நான் உன்னை நம்பி தான் விடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜிமின் அப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ தயாங் ஜிமினும் மாடிக்கு போயிட்டு ஜிமின் நீ ரெஸ்ட் எடு நான் போகிறேன் அப்படின்னு தயாங் சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு தயாங் போயிடுவான். இப்போ ஜிமின் வந்துட்டு மாடியில் உட்காந்துருப்பான். அவனோட ரூமில் உட்காந்துருப்பான். அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அன்னவுன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். எப்படி இருக்க அப்படின்ட்டு வரும். ஜிமின் பார்த்தா அது யாருன்னு தெரியாது. மறுபடியும் ஹூ ஆர் யூ அப்படின்னு மெசேஜ். அப்போ அது நான் ஜேகே தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். ஜேகே பேரை போட்டு நான் தான் ஜங்குக் அப்படின்னு போடுவான். நான் ஓகே நல்லா இருக்கேன் ஜேகே, இப்போ நான் ஓகேவாக இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போடுவான். ஜேகே ஓகே அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே ரீப்ளை பண்ண மாட்டான். இப்போ இவன் எதுக்கு மெசேஜ் பண்ணால் நல்லா இருக்கியான்னு கேட்டு அதுக்கப்புறம் எதுவுமே ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு ஜிமின் திங்க் பண்ணிக்கிட்டே படுத்துட்டு அவன் ஜங்குக் கூட இருந்ததை நினச்சிட்டு திங்க் பண்ணுவான். ஜங்குக் அவனை பார்த்துக்கிட்டது, தூங்கும் போது அவனை இது பண்ணது எல்லாமே அதை நினச்சி திங்க் பண்ணிகிட்டே படுத்திருப்பான். என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டு தூங்கிடுவான். மறுநாள் காலையில் ஆயிரும். மறுநாள் கிளாஸ்க்கு வழக்கம் போல் எல்லோரும் வருவாங்க.
இன்றைக்கும் ஏதோ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா ஜிமின் அம்மா எதுவும் பிரச்சனை இருந்தால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜிமின் போயிடுவான். அவங்க அப்பா பழைய மாதிரி கிளாஸ் வாசலில் விட்டுட்டு போயிடுவார். கிளாஸ் வாசல்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது டங்க் வந்து வேகமாக ஜிமினா எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்க இப்போ அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கேன் டங்க், நேற்று நான் எப்படி தெரியுமா அவன் தேடிக்கிட்டு இருந்தோம், தயாங் எப்பா தூங்கவே இல்லை, எங்கே பார்த்தாலும் உன்னை தேடிக்கிட்டே இருந்தாது, அவன் அப்படி தான், அவன் நான் சொன்னேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் நான் நேற்று தான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு அழுகை, உன்னை இல்லைன்னொன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். கரடி சாப்பிடக்கூட இல்லையா, நான் நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தேன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு டங்கிட்ட ஜெமின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கார்டனில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தயாங் தான் வந்திருப்பான். வந்துட்டு ஜிமினா இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கேன், நீ ஏன் இது சாப்பிட்லையா? ஆமாம் உன்னை காணும், நான் எங்கே தேடினேன்னு தெரியுமா, எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லுவான். என் கரடி, நான் எங்கே போகிறேன், உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா கரடி அப்படின்னு சொல்லுவான். நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தெரியும், உன்னை நான் போகவும் விட மாட்டேன்டி குட்டிச்சி அப்படின்னு சொல்லுவான். டங்க் அவங்க 2 பேரும் பேசுறதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு ஒரு க்யூட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நானும் இருக்கேனா அப்படின்னு கேட்பான் டங்க்கு. கண்டிப்பாக நீ இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் வந்துட்டு நான் இந்த காலேஜ் வந்ததுலேருந்து உன்னை சரியாக என்னால் பார்த்துக்க முடியல ஜிமின், அதனால தான் உனக்கு இவ்வளோ நடக்குது, நான் உன்னை ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறதே கிடையாது, அப்பா புதுசாக அந்த ஊருக்கு வந்ததுனால எப்போதாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் உன்னை கேர் பண்ணுறதே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லுவான். ஜிமின் உடனே தயாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லை கரடி, ஏதோ என்னமோ நடந்துருச்சு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருப்பான். இல்லை ஜிமினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஆகும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது ஜிமினா அப்படின்னு சொல்லுவான். கரடி அதான் சொல்கிறேன் வீடு, நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணுவ, அதுவாக நடக்குது, நான் போய் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு தயாங் சொல்லுவான். அதுதான் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஜங்குக் நிற்பான். நேற்று நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே இன்றைக்கி ஜிமின்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஜங்குக் வந்துட்டு இருந்திருப்பான். அப்போ தயாங்கும் ஜிமினும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு கோபம், ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு பொசசிவ் ஆகிட்டு அங்கே நிற்பான். ஜிமின்கிட்ட பேச வரும்போது இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் ரேட் ஆகிட்டு இன்னும் நடந்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தயாங் ஒரு பையன் வந்துட்டு தயாங் உங்களை கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். என்னையா? ஆமாம் நேற்று ஏதோ பையனை காணுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிடுவான். அப்போ ஜங்குக் தான் வேகமாக தயாங் போகிறத பார்த்துட்டு வேகமாக வந்துட்டு ஜிமின் கிட்ட வா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுவான். எங்கே ஜங்குக் அப்படின்னு கேட்பான். ஒரு நிமிஷம் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வேகமாக அந்த காலேஜ் மாடி டெரஸ்க்கு தான் கூப்பிட்டு போவான். ஜங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜிமின் கையை விடவே மாட்டான். ஜங்குக் வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் விட்டுட்டு ஜங்குக் கையை பார்ப்பான். ஜங்குக் கொஞ்சம் ஜிமின் கையை பார்ப்பான். ஜிமின் போய் கையை வந்துட்டு எப்படி தேய்ச்சி நிற்பான். அப்போ நான் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கிறேன், நான் நல்லவனாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் உன்கிட்ட வில்லனாகவே ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படி தான் தோணுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்த சொல்லு அப்படின்னு கேட்பான். ஜங்குக் கொஞ்ச நேரம் எதுவுமே பேச மாட்டான், அப்படியே அமைதியாக நிற்பான். ஜங்குக் சொல்லு என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு உன்னை யாராவது ஹக் பண்ணாலோ இல்லை உங்ககிட்ட சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருந்தாலோ எனக்கு பிடிக்கல ஜிமின் அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு அப்படியே எப்படி சொல்கிறது இதோடய அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன ஜங்குக் சொல்கிற அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் எனக்கு நான் மட்டும் தான் உன்னை வந்துட்டு சிரிக்கவும் வைக்கணும், அளவும் வைக்கணும், நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்ணணும், யாரும் உன்னை வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது ஜிமின் அப்படின்னு சொல்லுவான். ஜிமின்க்கு ஒன்றுமே புரியாது ஜங்குக் இவ்வளோலாம் ஜங்குக் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்ப்பான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மறைச்சிக்கிட்டு வந்துட்டு அதிகம் பேசாமல் இருப்பான். ஜிமின்க்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, நான் இப்படி இருந்ததே கிடையாது யார் மேலேயும். என் ஃப்ரெண்ட் ஜூங்கிட்ட கூட கேட்டுப்பார், நான் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்துட்டு உன்னை
இவ்வளோ பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் இவ்வளோ ஒரு கேர் வைக்கிறேன்னா அது உன் மேலே மட்டும்தான். அது ஏன்ட்டு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பேச வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்று நடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிமின்கிட்ட சொல்லுவான். ஜிமின் அப்படியே ஜங்குக் சொல்கிறதே பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போயே நான் ஃபாலோ ஆகிட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லுவான். இப்போ பால் அடிக்கும் போது தானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நான் உன்னை காலேஜுக்கு அட்மிஷன் போட வந்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ வந்து என்னை இடிச்சிட்டாங்க. அப்போ நான் பார்த்தேன், அது நீ தான். இவ்வளோ ஒரு க்யூட் அண்ட் அழகாக ஹேண்ட்ஸமாக என்னை பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், நான் அங்கேயே உங்கள்கிட்ட ஃபால் ஆகிட்டேன். இப்படிலாம் ஒரு பையன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரியும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்கிட்ட சாரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டேன். நான் அப்படியே அங்கேயே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். எங்கே ஒன்று அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். நீ அப்போ போயிட்ட, எங்கன்னே தெரியல, போயிட்டேன். அப்புறம் நான் எங்கே போனேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அட்மிஷன் ரூமில் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் உன்னை பார்த்துக்கிட்டே நின்றுருந்தேன் வெளியே நின்று அப்படின்னு சொல்லுவான். ஜிமின், நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஆமாம், நீ என்னை பார்க்கல, ஆனால் நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜிமினுக்கு ஜங்குக் சொன்னேன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லை, அன்றைக்கி தான் நான் உன்னை கடைசியாக பார்த்தது, பார்க்கவே இல்லை. நான் எப்போ உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு டேயும் நான் காலேஜ் பாருவேன். ஆனால் எனக்கு தெரியும் நீ வரமாட்டேன் அப்படின்னு தெரியும். காலேஜ் ஓப்பன் டே அன்றைக்கி தான் வருவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் எப்போயாவது உன்னை பார்த்துட மாட்டேனா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறதுன்னு புரியாது. அப்போ நான் உன்னை திரும்பியும் காலேஜ் ஓப்பன் டே அன்றைக்கி பார்த்தேன். நீ வெளியே வாசலில் நின்றுட்டு இருந்தேன். நான் பார்த்தது உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன வேர்ட்ஸ் கிடையாது. நான் அன்றைக்கி உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்ல. நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசலான்னு தான் நான் கிட்டக்க வரலாம், உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் உன்னோட ஃப்ரெண்ட், அது உன் ஃப்ரெண்டாக யாருன்னு தெரில, ஒரு பையன் வந்து உன்னை ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பொருள், அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது என்னோடது தான். இப்படி இருந்தேன் சின்ன பிள்ளைலேருந்தே நான் அப்படி தான். அப்போ நான் வந்து ஒரு பையன் ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் அப்போ ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாலை பேக்காமல் உதச்சிட்டேன். அது வந்துட்டு கரெக்டாக நீ இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு, உன் மேலே பட்டுருச்சு, நீ கீழே விழுந்துட்ட. இவ்வளோதான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பையும் அந்த பையன் தான் உன்னை கூட்டிட்டு மெடிக்கல் ரூம் போயிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கூட தெரியல. என்னோடய கோவத்தினால நடந்ததானா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அந்த இடத்துல இப்படி நின்று இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது ஜங்குக் பேசுகிறது. ஏன்னா இவ்வளோ நடந்திருக்கு. அப்போது ஜிமின் வந்துட்டு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே ஜங்குக் அப்படின்னு சொல்லுவான். நானும் உங்ககிட்ட ஒவ்வொரு டைம் பேச வரும்போதெல்லாம் அந்த பையன் உன் கூடயே இருப்பான். ஏன்னு தெரியல எனக்கு, அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு நீ மட்டும் எப்படி சொல்கிறதுனா என்னோடது மட்டும்தான் நீ, நான் யாருக்கும் உன்னை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசுகிறத ஜிமின் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ இப்படி இருக்கான் நம்ம மேலே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒன்றுமே பேச வராது. அப்போ ஜிமின் அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஜங்குக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல். ஜங்குக்கு வந்து ஒன்றும் புரியாது, என்ன நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கோம் ஒரு பதிலுமே சொல்லலை அப்படின்ட்டு. ஜிமின் போயிடுறத ஜங்குக் பார்ப்பான். ஜங்குக் வந்து ஜிமின் எதுவுமே பேசாமல் போனது ஒரு மாதிரி இருக்கும். அந்த டெரஸ்லேயே நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்பான். இப்போ ஜிமின் தான் இங்கே கார்டனில் டங்க் வந்து உட்காந்து ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட் எழுதிட்டு இருப்பான். அப்போ டங்க் கேட்பான், எங்கே போனேன் ஜிமின் இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை டங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உட்காந்துருவான். உட்காந்துக்கிட்டு ஜங்குக் பேசினதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ தயாங் தான் வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் டங்க் கேட்பான், என்னாச்சு தயாங் அப்படிங்கும்போது, இல்லை டங்க் அது மாதிரி நேற்று ஜிமின் வந்துட்டு மிஸ் ஆனதை நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேனே, அதை ஆக்சுவலி கேட்டாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். எதுவும் சொன்னாங்களா? இல்லை ஒன்றும் சொல்லலை, பையன் சேஃபாக தானே இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ட்டு தயாங் சொல்லுவான். ஜிமின் எதையுமே காதில் வாங்காமல் அவன் ஜங்குக் பேசுகிறது இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தயாங், டேய் ஜிமினா அப்படின்னு கூப்பிடுவான். ஜிமின் உடனே அந்த ஒரு மாதிரி திங்கிங்லேயே இருப்பான். டேய் ஜிமின் அப்படின்னு சொல்ல போது டங்கு ஜிமின் அப்படின்னு கூப்பிடும்போது இப்படி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்பான் தயாங். நல்லா தான் இருக்கேன்,
சரி வரியா கிளாஸ்க்கு போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த கார்டன் ஏரியா விட்டு கிளாஸ்க்கு போயிடுவாங்க. கிளாஸ் ஃபுல்லாகவே ஜிமின் ஒரு ஆக்டிவ்லேயே இருக்க மாட்டான். ஜங்குக் பேசினதே நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டங்க்கும் வந்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ கிளாஸ் முடிஞ்சுட்டு அப்புறம் லன்ச் பிரேக் வந்துடும். லன்ச் பிரேக் அப்போ அதே மாதிரி 3 பேர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜூங்கும் ஜங்குக்கும் வருவாங்க. வரதை ஜிமின் பார்த்துட்டு ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறது ஜிமின் தெரியும். பட் ஆனால் ஜிமின் பார்க்க மாட்டான், கீழே குமிஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்போ ஜங்குக் வந்துட்டு ஒரு மாதிரி ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜிமினை பார்ப்பான். அப்போ ஜிமின் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் கீழே குமிஞ்சிக்கிட்டு தான் இருப்பான். சாப்பிட்ற டேபிளில் உட்காந்துக்கிட்டும் ஜிமினை தான் பார்ப்பான். ஜூங்குக்கு வந்து 2 பேர் ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்துட்டு இருக்கிறத ஜூங் பார்ப்பான். அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், இப்போதைக்கு எதுவுமே கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் எழுந்துச்சி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஜூங் தான் மச்சான் என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்பான். என்ன அப்படின்னு கேட்பான் ஜங்குக். இல்லைடா எனக்கு புரியல, நீ அவனை பாலை வச்சு அடித்த, அதுக்கப்புறம் ஒரு சாரி கேட்கல, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க அந்த இதில். இப்போ வந்துட்டு திரும்பியும் ஜிமினை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன மச்சான் எனக்கு நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை ஜூங்கா அப்படின்னு சொல்லுவான். இல்லைடா நீ சரியில்லை, ஒரு 2 or 3 டேஸாகவே நீ சரியில்லை, எனக்கு என்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட்டு போகலாமா அப்படின்னு கேட்பான். எங்கே போகலாமா, எனக்கு மனசு சரியில்லை ஜூங்கா அப்படின்னு சொல்லுவான். மனசு சரியில்லைன்னா என்னாச்சு, நான் நைட் சொல்கிறேன், நீ வா நைட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுவான். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்போது கிளாஸும் முடிஞ்சிடும். ஜிமினும் டங்க்கும் பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. தயாங் வந்துட்டு போயிருப்பான். அவன் ஆல்ரெடி அவனுக்கு நிறைய ஒர்க், அதனால அவன் அவ்வளோவா ஜிமின் கூட இருக்கவே முடியாது. அப்போ போயிருப்பான். அப்போ டங்க் தான், ஜிமின் நான் இன்றைக்கி வரேன், வீட்டுக்கு வரேன், நம்ம ஒன்றா படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி டங்க், இல்லை நீ காலேஜில் சரியில்லை, ஒரே அப்செட்டாக இருக்க, நான் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிமினோட அப்பா வந்துடுவாங்க. ஜிமின் காரில் ஏறி போயிடுவான். டங்க்கு சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். டங்க்கும் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஜிமின் வந்துட்டு அவனோட ரூமில் உட்காந்துட்டு ஜங்குக்கு மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஏன் என் மேலே இவ்வளோ உனக்கு ஒரு பாசம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஜங்குக் நம்பர் எடுத்து ஜங்குக் மெசேஜ் பண்ணலாமா அப்படின்லாம் பார்ப்பான், ஆனால் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்பாயிரும். டங்க் கால் பண்ணி ஜிமின் வீட்டில் தானே இருக்கு அப்படின்னு கேட்பான். வீட்டில் தான் நாங்கள் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லுவான். சரி நான் வரேன், இன்னும் 1/2 hourல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுவான். உடனே ஜிமின் ஏஞ்சி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிளம்பி டங்க் வரத்துக்கு கிளம்பி ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம ஜங்குக் சைடு பார்த்தா ஜங்குக் ஒரு பார்க்கிட்ட நின்று ஜங்க் ஃபோன் அடிப்பான். டேய் எங்கடா இருக்க, நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் இருடா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வர வேணாமா, உனக்கு என்னடா நீ வந்துடுவ அப்படின்னு சொல்லுவான். இப்போ வரியா என்ன சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்க கேட்பான். டேய் இருடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுவான். ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்டு இருக்க, வரமாட்டேண்ணா, அம்மா அப்பாலாம் திட்டுறாங்க, என்ன எங்கே போகிற அப்படின்ட்டு. டே ரொம்ப நல்லவன் தான், எதுவுமே பண்ணாதவன் தான் அப்படின்னு சொல்லுவான். டேய் நான் நல்லவன் தான்டா. ஆமாம் நீ நல்லவன் தான், வா அப்படின்ட்டு ஜங்கு கூப்பிட்டுட்டு அந்த பார்க்குள்ளே போயிட்டு பயங்கரமாக பியர் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் ஜங்குக்கு. ஜூங்குக்கு டேய் போதும்டா, என்னடா இவ்வளோ பாட்டில் நீ பாட்டுக்கு இறக்கிக்கிட்டு இருக்க அப்படிமா. இல்லை நான் இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன 2ல் 1 தெரிய போகுது அப்படின்னு கேட்பான். அதுவா, அது என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? அதான் தெரியலையே, நல்ல அதிகம் பேச மாட்டேன், இந்த 3 நாளாக ரொம்ப ஓவராக நடந்துக்கிறேன், ஒரே புது விதமாக நடந்துக்கிறேன், எனக்கு தெரியல ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜூங் சொல்லுவான். ஜூங்கா அப்படின்னு சொல்லுவான். சொல்கிறா, டேய் மச்சான் சொல்லு ஜங்குக் அப்படிமா. நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். எனக்கு தெரியாதா, யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன், உன் கூட 10 வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன எப்படி சாப்பிட்டியா என்னன்னு கூட கேட்க மாட்டேன், அப்படி இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருந்த என்ன அவனை மட்டுமே பார்க்குற மாதிரி, அவனை மட்டுமே பிடிக்க வைக்கிற மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லுவான். டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பான்.
ஆமாம் ஜூன், எனக்கு அவனை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. அவன் என்கிட்ட மட்டும் தான் பேசணும், என்கிட்ட மட்டும் தான் அவன் ஹாப்பியாக இருக்கணும், என்கிட்ட மட்டும் தான் அவன் எல்லா மாதிரி இருக்கணும்னு எனக்கு தோணுது ஜூங் அப்படின்னு ஜாங்குக் ஜூங்கிட்ட சொல்லுவான். ஜூங் ஒன்றுமே பேச மாட்டான். ஏன்னா இவன் இவ்வளோலாம் பேச மாட்டான். இந்த குடித்தா மட்டும்தான் வந்துட்டு ஏதாவது பேசுவான், மற்றபடி அவன் பேசவே மாட்டான். ஜூங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற ஜாங்குக்? ஆமாம் ஜூங்கா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் மட்டும்தான் என் லைஃப்பில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவான். ஜூங்குக்கு ஒன்றுமே புரியாது. யாரடா சொல்கிற அப்படின்னு கேட்பான். யாரை சொல்கிறேன்னா, நம்ம 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பாலை வச்சு அடித்தோம்ல அப்படின்பா. நம்பன் என்ன சொல்லாது, நீ அடித்த அப்படின்னு சொல்லுவான். அதான் நான் அடித்தேன்னே, அந்த அந்த ஏஞ்சல் தான்டா அப்படின்னு சொல்லுவான். ஏஞ்சலா? ஆமாம், அவன்தான். அவன் எப்படி இருக்கான் பாருடா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு, எப்படி அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு என்னை பார்க்கும் போதெல்லாம் டேய் என்னமோ பண்ணுறான்டா அவன் அப்படின்னு சொல்லுவான். ஜூங் ஒரு சைடு வரும், ஒரு சைடு என்ன எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ ஜூங் தான் ஜங்குக்கிட்ட, என்ன மச்சான் ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னா, தெரியல ஜோங்கா, என்னோடய லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு இந்த 3 டேஸாக, என்னன்னே தெரியல, எனக்கு அழுகையாக வருது ஜோங்கா அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். சரிடா ஃபீல் பண்ணாத. இல்லை, நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், எனக்கு ஏன்னு தெரியல, ஜெமினை பார்த்தா மட்டும் அப்படி தான் தோணுது, அவன் என் கூடயே இருக்கணும், அவன் லைஃப் ஃபுல்லாக நான் அவன் கூட இருக்கணும்னு தோணுது ஜோங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஜோங்குக்கு புரியுது ஜங்குக் எவ்வளோ ஜெமினை லவ் பண்ணுறான்ட்டு. அப்போ சரி மச்சான், அதான் நீ ஜிமின் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்பான். நான் சொல்லிட்டேன், நேற்று நடந்தது எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு அவன் கூட இருக்கிற அந்த ஒரு பையன் மேலே ரொம்ப பொசசிவ் ஆகுது. நான் யார் மேலேயும் இவ்வளோ பொசசிவ்லாம் ஆக மாட்டேன். ஆனால் என் ஜிமின் அவன் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், எனக்கு என்னன்னு தெரியலடா, எனக்கு அப்படியே ஒரு ஜிமின் மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குவான். ஜோங்குக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ நீ வா, நம்ம போய் அவன்கிட்ட கேட்போம், நீ 2ல் 1 கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவான். வா எங்கே கூப்பிட்ற? ஜிமின் வீட்டுக்கு தான். டேய் உன் மாமனார் இருப்பார் தெரியும்ல, மாமனாராவது மாமியாராவது, வா பார்த்துட்டு மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கூப்பிட்டு வந்து சர்ச்சில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லுவான். இது கூட நல்லா இருக்குது ஜோங்க அப்படிம்பா. ஐயோ என்னை மாமா வேலை பார்க்க வைக்கிறானே. நீ மாமா தானடா என் குழந்தைங்களுக்கு. டேய் குழந்த வரையும் போயிட்டியா? இந்த குழந்த மட்டுமா, நிறைய திங்க் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். ஜூங், கடவுளே என்னை ஏன் இப்படி படிச்சிங்க, இந்த இவன் கூட குப்பை குட்டுற மாதிரி அப்படின்ட்டு ஜூங் புலம்புவான். டேய் வரியா என்ன, நான் போகட்டுமா தனியாக அப்படின்னு கேட்பான். வந்து தொலைகிற எதுவும் பிரச்சனை பண்ணி மாட்டிக்காத இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வண்டி எடுத்துகிட்டு வருவான். நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு, டேய் எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். என்ன பயம்? நீ இரு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நான் இருப்பேன் மச்சான், நீ நான் இருப்பேனா அப்படின்னு. அதெல்லாம் இருப்பேன் மச்சான், நீ தானே எங்களுக்கு மேரேஜெல்லாம் பண்ணி வைக்கணும். கடவுளே என்னை இவன்கிட்ட இது காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் வண்டியை ஓட்டிகிட்டு ஜிமின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு ஜூங் வந்து சொல்லுவான், இப்போ எப்படிடா ஜிமினை கூப்பிடுறது? என்கிட்ட நம்பர் இருக்குது, நீ கூப்பிடு, இல்லாட்டி நான் போவா, நான் போயிட்டு நேராக பேசவா, அப்படியே போ, அவங்க அப்பா நம்மளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போக சொல்லுவார் அப்படின்பா. டேய் ஏன்டா, டேய் இருடா அமைதியா, ஏதாவது நான் கூப்பிட்றேன்டா ஜிமினை, இந்த ஜிமின் நம்பர் இருக்கா அப்படின்னு ஜங்குக்கிட்ட கேட்பான். இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் நம்பரை எடுத்துகிட்டு ஜங்குக் காமிச்சோன்னே ஜிமினுக்கு கால் பண்ணி, பயமாக இருக்குது என்னடா பேசுகிறது அப்படிமா. நான் பேசோட என் செல்லத்துக்கிட்ட, டேய் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஜிமினுக்கு கால் பண்ணுவான். ஜிமினுக்கு அது அண்ணாவும் நம்பர் வரும். யார் ஃபோன் அடிக்கிறாங்க, டங்க் அங்கே தான் படிச்சுட்டு இருப்பான். யார் ஃபோன் அடிக்கிறாங்கங்கிற மாதிரி பார்த்துட்டு கால் எடுப்பான். ஹலோ அப்படின்னு சொல்லுவான். நான் ஜூங் பேசுகிறேன். ஜூங் சொல்லுங்கள் ஜூங் அப்படின்ட்டு. இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்மா. என்ன ப்ராப்ளம்? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உங்கள் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன், வரீங்களா அப்படின்னு கேட்பான். ஜூங் வந்து, கீழே நிற்கிறியா, ஏன் கீழே நிற்கிற? இல்லை ஒன்று பேசியே ஆகணும், ப்ளீஸ் வரியா கீழே அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்பா திட்டுவாங்க, ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக், டேய் வரானா இல்லையாடா என் செல்லக்குட்டி அப்படின்னு கேட்பான். அப்போ ஜிமின் யார் அது அப்படின்னு கேட்பான். அதுவா, யாரும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லு
ஜூங் அப்படின்னு ஜூங் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்பான். நீங்கள் வா ப்ளீஸ் ஜிமின் எனக்காக கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். அப்போ டங்க் தான் யார் அப்படின்னு கேட்பான். ஜூங் தான். அந்த பொறுக்கி அவனுக்கு ஃபோன் பண்ணுது இப்போ அப்படின்னு கேட்பான். இல்லை கீழே வர சொல்கிறான், ஏதோ பேசணுமா, என்ன பேசணுமா அந்த பொறுக்கிக்கு அப்படின்னு கேட்பான். தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, சரி வா நம்ம கடையில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ ஜிமினும் டங்கும் கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க அப்பா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம், போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சரிப்பா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டங்கும் கீழே இறங்கி வந்துட்டு இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ ஜூங்கும் ஜங்குக்கும் ஒரு ஓரமாக அவங்க வீட்டுக்கு பின்னாடி நிற்பாங்க. அதை பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு சைட் சிரிப்பாக ஒரு ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு அப்போ என்ன இவனுங்க 2 பேர் வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு டங்க் சொல்லுவான். தெரியலையே வாரன் என்னன்னு கேட்பான். அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு ஜூங்கிட்ட ஜிமின் என்னாச்சு ஜூங் அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை ஜிமின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா ஜங்குக் அப்படின்னு சொல்லுவான். நான் யார்கிட்டையும் பேசலை ஜூங் அப்படின்னு சொல்லுவான். ப்ளீஸ் எனக்காக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் டங்கை வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை இழுத்துட்டு போவான். டேய் விட்றா பொறுக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை டங்க் தள்ளி விட்டுட்டு அவனும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்பான். ஜூங் கூட நிற்பான். அப்போ ஜூங் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். டேய் உங்ககிட்ட நான் பேசல, வாய மூடு அப்படின்னு சொல்லுவான். என்ன நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். அவன் கூட எனக்கு இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு சொல்லுவான். கடவுளே, அங்கே அப்படி இங்கே இப்படி எனக்கு ஒரு தேவதையை கொடுத்தீங்களா, அவன் வாழ்க்கையில் மட்டும் ஒரு தேவதையை கொடுத்துருக்கீங்க, என் வாழ்க்கையில் பிசாசை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். சரி என்ன சொன்னேன், இல்லை உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜங்குக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னை அவாய்ட் பண்ணுற, இல்லை எனக்கு புரியலை, நான் சொன்னதில் என்ன தப்பு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜிமின் என்ன சொல்லணும், இன்னொன்று பிடிக்கலையா, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற ஜிமின், இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இதாகும். ஜிமின் தான் உன்னை பிடிக்கல நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே என்னை அவாய்ட் பண்ணுற, என்னை பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பான். எனக்கு புரியல ஜங்குக், ஏன் நீ என்கிட்ட இவ்வளோ ஒரு பாசமாக இருக்க, ஏன் என்கிட்ட இப்படி இருக்க, நான் கேட்டேன் ஜங்குக் யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறான், ஆனால் என்கிட்ட மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். அதுதான் எனக்கு தெரியல, உன்னை பார்த்ததுலேருந்து இப்போ வரையும் சொல்கிறேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன் கூட மட்டும்தான் வாழணும், உன் கூட மட்டும்தான் கடைசி வரையும் நான் இருக்கணும், ஒவ்வொரு நிமிட்டும் உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது ஜிமின் அப்படின்னு சொல்லுவான். ஜிமின்க்கு ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், ஆனால் ஒரு லைட்டாக ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போ ஜிமின் சொல்லுவான், அப்படி என்ன ஜங்குக் நான் உன்னை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கேட்கும்போது தெரியல, அதுதான் எனக்கு தெரியல, என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன் கூட யார் பேசினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஜிமின், அது நான் எல்லாருக்கிட்டையும் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட மட்டும் அப்படி இருக்கேன், ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் யார் ஜிமின் அப்படின்னு கேட்பான். இன்றைக்கி தான் கேட்கணுன்னு தோணுச்சா ஜங்குக் உனக்கு, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் பூஸ்டலில் ஒன்றா படித்தோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரையுமே அவன் என் கூட இருக்கான், என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான், என் லைஃப்பில் அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னோடய குடும்பத்தில் ஒருத்தன், என்னோடய அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடும். அண்ணன் மாதிரி சொன்னது, என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பான், எனக்கு அண்ணன் தம்பி கூட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையே தெரியாது, ஏன்னா என்னை அவ்வளோ ஒரு கேரு அன்பாக எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எங்கள் அம்மாவுக்கு அடுத்து அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ ஜங்குக்கு சொல்லுவான், சாரி ஜிமின், எனக்கு தெரியாது, எனக்கு உன்னை நான் பார்த்தோன்னே எனக்கு இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு, நான் மட்டும்தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு, அந்த இதில் நான் அது அவங்க யார் அப்படிங்கிறத கூட நான் இது பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஜிமின், இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுல ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சிச்சு ஜிமின் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜங்குக், இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஒன்று மட்டும் இன்னும் ஓகே ஆகலை அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லுவான். இப்போ என்னது அது அப்படின்னு கேட்பான். ஒன்றுமே சொல்லலை இன்னும் அப்படின்ட்டு. என்ன சொல்லணும், இல்லை இந்த க்யூட்டான ஒரு ஹேண்ட்ஸமான பையன் லவ் பண்ணுறான் ஒரு ஏஞ்சலை, அந்த ஏஞ்சல் திருப்பி நானும் லவ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவான். அது இன்னும் சொல்லணுமா அப்படின்னு கேட்பான். அப்போ லவ் பண்ணுறியா என்ன,
அட டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிரும். உடனே ஜிமினை இழுத்து அவனோட அந்த கையை வந்து ஜிமின் இடுப்பில் ஹோல்டு பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் ஜிமினோட கையை எடுத்து ஜங்குக்கோட இடுப்பில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜிமின்ஷி அப்படின்னு சொல்லுவான். ஜிமின்ஷி, ஆமாம் என்னோட செல்ல பேர் இனிமேல் ஜிமின்ஷி தான் அப்படின்ட்டு. மாமாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, எப்படி இருக்கு, அப்படியே என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு என் பக்கத்தில் நானே வச்சுக்கவா அப்படின்னு கேட்பான். வச்சுக்கோ, உன் மாமனார் தான் வந்து கேட்பாரு. என்ன கேட்பாரு, எங்கே என் பையன் அப்படின்ட்டு. நான் தான் வச்சுருக்கேன், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ஷி சாரி, எதுக்கு அன்றைக்கி பால் அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஜிமின் கிட்ட ஜங்குக் போவான். ஜிமின்க்கு ஒன்றுமே புரியாது. என்ன கிட்ட வர அப்படின்னு கேட்பான். இல்லை எனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன்டிக்கா கிட்ட போயிட்டு அவள் லிப்கிட்ட ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துருவான். அப்போ ஜிமின் பொறுக்கி அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் பொறுக்கி தானா, பொறுக்கி என்ன பண்ணும் தெரியுமா, தெரியும் சரி விடு என்ன அப்படின்னு சொல்லுவான். என்ன விடு, இன்னொரு 10 மினிட்ஸ் ஜங்குக்கா அப்பா தேடுவாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு கையை எடுத்துருவான். நான் போட்டா அப்படின்னு கேட்பான். போகணுமா அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். போய் தானே ஆகணும். அப்புறம் மாமனார் தேட ஆரம்பிச்சிடுது. மாமனார் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் பொண்டாட்டியை என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லுவான். என்னது பொண்டாட்டியா, ஆமாம் அப்போ இல்லையா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எங்கே டங்கு ஜூங்கு காணும் அப்படின்ட்டு தேடுவாங்க. அப்போ பார்த்தா அவனுங்க 2 பேரும் அங்கே அடிச்சுக்கிட்டு உருளுவானுங்க. ஜூங் தான் எப்படி ஒன்று வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நெட்ட பிசாசலாம் அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். டங்கு வந்துட்டு ஒன்றையே வச்சுட்டு இருக்கும் போது என்னெல்லாம் வச்சுக்க மாட்டாங்களா, பொறுக்கியெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அப்படின்ட்டு, பொறுக்கி இருக்கிறீன்னா வாயை உடச்சிருவேன் அப்படின்னு. உன்னோட நான் பெரிய பையன் தெரியும்ல, ஆமாம் பெரிய பையன் தெரியும், வாயை பாரு அப்படின்னு சொல்லுவான். வாயை பாரு, எங்கேயாவது நல்ல பையன் மாதிரி நடந்துக்கிறியா, பஜாரி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் நான் பஜாரி தான் அப்படின்ட்டு 2 பேரும் அழைச்சிக்குவாங்க. அங்கேருந்து வந்து ஜங்கு, டேய் என்னடா பண்ணுற, டேய் நீ மட்டும் அங்கே க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னை வந்து இங்கே மாட்டி விட்டுட்டு போகிறடா அப்படின்னு சொல்லிடுவான். ஜிமின்கிட்ட டங் சொல்லுவான். என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. முடிஞ்சிச்சு டங், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டங்க் வந்து ஜூங்கை மறைச்சிக்கிட்டு போயிடுவான். என்னடா அப்படின்னு ஜூங் கேட்பா. இல்லைடா மச்சா, அப்படியே ஒரு ரொமான்டிக்கே பேச போகலான்னு பார்த்தா எரிஞ்சு விடுறான்டா, என்னமோ இவங்க அப்பா விட்டு சொத்தானா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ மச்சா எனக்கு முடியலடா அப்படின்னு சொல்லுவான். சரி விடுறா மச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜூங்கும் பைக்கை எடுத்துகிட்டு ஜங்குக்கும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே ரூமில் ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டங்க் வந்துட்டு ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருந்து பார்க்கவே இல்லை இந்த ஒரு 3 டேஸாக. டங்க் வந்து ஜிமின் ஹேக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கியா மூச்சு அப்படின்னு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டங்க், என்னன்னு தெரியல என் லைஃப்பில் இவ்வளோ ஒரு ஹாப்பி வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பியை நான் எப்பயுமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால் அதை முதல் என் தயாங்கிட்ட தான் நான் சொல்லுவேன், ஆனால் இப்போ அவன் கூட இல்லை அப்படின்ட்டு. அப்போ டங் சொல்லுவான், காலையில் சொல்லிடு கிளாஸில் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக நான் காலையில் போனதுமே நான் தயாங்கிட்ட சொல்லணும், இப்போ கால் பண்ணி சொல்லணுன்னா வேணாமட்ட நான் நேரில் சொல்லணும் அப்படின்ட்டு. டங் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ மறுநாள் காலையில் ஆயிரும். ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக காலையிலேயே அவ்வளோ ஒரு இதாக கிளம்புவான் கிளாஸ்க்கு, அவ்வளோ ஒரு ஜாலியாக, ஏன்னா ஜங்குக்கை பார்க்கணும், தயாங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டு அவங்க அப்பா எப்பயும் மாதிரி காலேஜ் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு போயிடுவார். டங்கு வந்துடுவான். 2 பேரும் பேசிக்கிட்டே உள்ளே வந்துடுவாங்க. தயாங்கும் வந்துடுவான். அதில் உட்காந்துட்டு 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தயாங் வந்து உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஜிமின் வந்து தயாங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான். தயாங் வந்து ஜிமினை என்ன இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்பான். நீ எழுதிக்கிட்டு தானே இருக்க, எழுதிக்கிட்டு இருந்தாலும் நீ பார்க்குறது தெரியுது, என்ன என்கிட்ட ஏதோ சொல்லணும் போல அப்படின்னு சொல்லி கரடி அப்படின்னு கூப்பிடுவான். என்ன மூச்சு கரடி எனக்கு பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்ப்பான் ஜிமினை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிமா, சொல்லு, எனக்கே இது தெரியல, எப்படி ஆனதுன்னு தெரியல, இது நடந்து ஒரு 3 டேஸ் தான் இருக்கும், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நேற்றே இருந்தேன், ஆனால் நேரில் சொல்லணும்னு தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி என்ன சொல்லு அப்படின்னு தயாங் சொல்லுவான். ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்லுவான். பால் அந்த இதானது, அதுக்கப்புறம் அந்த
அந்த போராட்டத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் நேற்று நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். தயாங் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொல்கிறடா மூச்சி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஓ அதான் அப்படி உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தானோ அவன் பையன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கரடி எனக்கு என்னோடய லைஃப் இப்படி மாறும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜங்குக் கரெக்டாக வந்துடுவான். வந்தோடனே ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லி பார்த்துட்டு தயாங்க பார்ப்பான். தயாங் ஹாய் தயாங் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லுவான். ஹாய் எப்படி இருக்கீங்க தயாங் அப்படின்னு கேட்பான். என்ன புதுசாக என்கிட்டலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவான். இனிமேல் நீ என்னோட மச்சானாச்சு அப்படின்னு சொல்லுவான். மச்சானா? ஆமாம் ஜிமின் சொன்னான் நீ என்ன மாதிரி எனக்கு அப்படின்னா. அப்படியா சொன்னான்? அப்படி தான் சொன்னான். டே இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு சொல்லுவான் ஜூங்கு. டே இருடா குடும்பமாக பேசிகிட்டு இருக்கோம்ல போடா அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜூங் டேய் தான் குடும்பமாக பேசிகிட்டு இருக்கோம்ல நீ கிளம்பு அப்படின்னோடனே ஜூங் எங்கே என்னோடய பிசாசை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது டங்க் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஜூங் வேகமாக டங்க் கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லுவான். உடனே டங்க் என்ன அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லுவான். உன்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆக முடியாது, நீ ஒரு பொறுக்கி. சரி வீடு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவான். நான் சண்டை போடுறேன்னா ஆமாம் நீ தான் போடுற. அப்போ இதுக்கிட்டலாம் ரொமான்டிக்காக பேச முடியுமா அப்படின்ட்டு ஜூங்கு டங்கு நடந்து அவள் எல்லோரும் உட்காந்துருக்கிறதுல உட்காந்துருப்பாங்க. அப்போ தயாங் சொல்லுவான், இது எப்படி நினச்சின்னு தெரியல, ஆனால் ஹாப்பியாக இருக்குது, என்னோடய மூச்சு ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும், நீ அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா என்கிட்ட ஜிமின் சொல்லும் போதே ஏன் கேமிலே இவ்வளோ பொசசிவ் ஆகுற, அப்போ நீ ஜிமினை இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்குவேன், ஆனால் என் ஜிமினை எப்பயுமே நீ கணக்கலங்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறான். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் மச்சான் பாசம் தாங்க முடியலடா அப்படின்னு ஜூங் சொல்லுவான். நான் தான் சொன்னேன்டா குடும்பம் பேசிக்கிட்டு இருக்கோன்ட்டு, அப்போ எனக்கு குடும்பம் இல்லையடா அந்த இருக்க பாரு உன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவான். எங்கே இதுவா பார்த்தாலே கத்துது ஜெமின் சொல்லுவான். டங் ஜூங் பிரதர் நல்லவர், நீ எப்படி பேசுகிற அப்படின்ட்டு. யார் இவன் நல்லவனா, அவன்கிட்ட பேசிப்பார் ஓவராக பேசுகிறான் அப்படின்ட்டு. நீ எப்படி 2 பேரும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது டங் சொல்லுவான். ஆமாம் எங்களோட விதியில் தான் எழுதியிருக்கு போல அடிச்சுக்கிட்டே வாழணுன்ட்டு அப்படின்னோடனே ஜூங் என்னது வாழ போகிறோமா அப்படின்ட்டு. அப்போ இல்லையா அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இதாகிரும். அப்போ ஜூங் டங்கு செல்லம் அப்படின்னு கூப்பிடுவான். என்ன சொல்லவே இல்லை பாமாவை லவ் பண்ணுறன்ட்டு அப்படின்ட்டு. உடனே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிடுவாங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு ஹாப்பியாகிடும். ஏன்னா ஜூங்கு நாங்கள் சேர்ந்துறதை பார்த்துட்டு இங்கே தயாங் ஜிமின் அப்புறம் ஜங்குக்கு 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எப்பயும் மாதிரி தான் தயாங்க்கு கால் வந்துடும். தயாங் இச்சு போயிடுவான். அப்போ ஜங்குக்கை பார்த்து ஜிமின் சொல்லுவான், ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை புரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய தயாங்க என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு, எப்போயுமே நான் உனக்கு புரிஞ்சுக்குவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், எனக்கு இந்த லைஃப்பில் நீ கிடைச்ச என்னோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமின் ஹக் பண்ணிக்குவான். அவ்வளோதான்டா இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், பட் இவ்வளோ டைம் நான் ஆக்கிட்டேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. நான் ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால நிறைய சொதப்பியிருப்பேன். எனக்கு எஃப்எஃப்லாம் நான் பேசினது கிடையாது. ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்கடா. என்ன தப்பு பண்ணேன்னு கமெண்டில் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் இதோட நல்ல ஒரு பெஸ்ட்டாக கொடுக்குறேன், ஓகேவாடா? தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு.